கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க. மாட்டுப் பொங்கல்லாம் எப்படி வந்துட்டு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே மாட்டுப் பொங்கலுக்கு அன்னைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு எல்லாமே ஃபுல்லா மாடு, ஆடு எல்லாமே கழுவிட்டு, அதுக்கு வந்துட்டு கலர்லாம் இந்த மாதிரி தூவி தான் இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. போதும் போங்க போதும் போங்க போதும் 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 கொஞ்சம் மல்லிகோ கொஞ்சம் மல்லிகோ குடு ப்ளூவே போதும் குடு ஆரஞ்சு குடு போதும் கிளம்புங்க பெரிய மாட்டி போடலாமா மாடு போலாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனியனும் இத பார்த்துட்டு நானும் ஆட்டுக்குட்டி மேல கலர் போடுறேன் அப்படின்னு சொன்னா, நாங்களும் ஒரு கலர் குடுத்து சரி நீயும் போடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் என்னடான்னா அந்த ஆட்டுக்குட்டிய பார்த்து அவன் பயப்பட, அவன பார்த்து ஆட்டுக்குட்டி பயப்பட அப்படியே போச்சு. சரி ஓகே. சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்துட்டு நம்மளும் போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால நாங்க சின்ன பசங்க கையிலயுமே குடுத்து, உங்களால எவ்வளோ போட முடியுமோ நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் குடுத்துட்டோம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கலர் போட்டதுக்கப்புறம், அப்புறம் மீதி இருக்கிறதுக்கு நாங்க போட்டோம் கலர் ஃபுல்லாவே. போட்டுட்டு அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குமோ அடுத்த வேலைக்கு நாங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இதே மாதிரி எல்லா ஆடு, மாடு எல்லாத்துக்குமே கலர் தூவிட்டு அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தூவி போடு நான் போடுறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பால் பொங்கடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா இது பால் பொங்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க. எங்க வீட்டு சைடு வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்க மாட்டோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பால் தான் வந்துட்டு பொங்க வைப்பாங்க. இது வந்து அவங்க அப்பையிலேருந்தே வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இருக்கிறனால பால் தான் பொங்க வைப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பால் பொங்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு எங்க ஆயா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அடுப்பு, பால் பொங்கல் கிடைக்கிறதுக்கு எல்லாமே. அம்மா வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு அது இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க வந்துட்டு இதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பால் மட்டும் பொங்க வைப்போம். தாத்தா வந்துட்டு மாட்டுலேருந்து பால் கறந்துட்டு வந்து குடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பால் பொங்கடிக்கலான்னு ஃபுல்லாவே பால் பொங்கடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். பால் பொங்கடிச்சு முடிச்ச உடனே நம்ம வந்து சாமி கும்பிட்டுறலாம். இப்போ வந்துட்டு சூரியன் வந்துட்டு மறையறதுக்குள்ள சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங்ல தான் சாமி கும்பிடுவாங்க மாட்டு பொங்கல்னா. அப்புறமா ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பால் வந்து பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வருஷம் பொங்கல் வந்துட்டு மாட்டு பொங்கல் இப்படிதாங்க போச்சு. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சைடு வந்துட்டு வழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.